வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தொகுதி மறு வரைவுரை மசோதா தாக்கல் பண்ணி அது தோல்வியும் வந்தாச்சு. இன்றைக்கி திமுக ரொம்ப நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி அதிமுக இன்னைக்கு முதுகு கூடி குறுகி போய் முகம் தொங்கிய நிலையில் எடப்பாடி உட்காந்துருக்கார். அதிமுக ஃபுல்லாகவே இன்னைக்கு எடப்பாடியை வசை பாடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த தொகுதி மறுவரைவு மசோதாவுக்கு இன்னும் ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நடுநிலையாக பேசியிருந்தால் என்ன தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஆதரவாக பேசிட்டார். அதாவது தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு போட்டு பேட்டி கொடுத்துட்டார் எடப்பாடி. என்ன அப்படின்னா அதோடைய பின் விளைவு அப்படின்னா, அமித்ஷா சொன்னாராம் தமிழ்நாடு எந்த பாதிப்பும் வராது எடப்பாடிஸ் அப்படின்னு போட்டு ஹிந்தியில் சொன்னாரா ஆங்கிலத்தில் சொன்னாரா தெரியல. அதை நம்பி என்ன பண்ணிட்டார் இவர், பேட்டி கொடுத்துட்டார். அடுத்த நாளே தோல்வி முடிஞ்சு போச்சு. அது அப்படியே விட்டால் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டாரு, தோல்விக்கு தோல்வி என அடைஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு திமுக இன்னொரு வெற்றி, தேர்தல் இல்லாத வகையில் ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஒரு விஷயமே போதும், ஏகப்பட்ட ஓட்டு சல்லு சல்லுன்னு விழுந்துடும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அதனால் எப்படி நம்ம போய் ஓட்டு கேட்கறது, என்ன சமாச்சாரம் இனிமேல் இனி என்ன 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதிமுகவுக்கு எகென்ஸ்டாக நடந்து முடிஞ்சு திமுகவு ஆதரவாக முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக இதன் அடிப்படையில் மக்கள் ஏகப்பட்ட ஓட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டு இன்னைக்கு ரொம்ப மனசு நொந்து போய் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தை எடப்பாடி இப்படி சொதப்பிட்டாரு அப்படி. என்ன அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் தொகுதி மறுவரைவு மசோதாவால் வராது. அப்புறம் என்ன பண்ணிட்டார் அதே அமித்ஷா, நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கு பாதிப்பு வரும்னு பேசியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெட்டை வேடம். இதான் பாஜக. என்னைக்குமே சரிங்க, நம்ம ஒரு மண் குதிரையை நம்பி கூட ஆற்றுல இறங்கிடலாம், ஆனால் பாஜகவை நம்பி எதுலேயுமே இறங்க முடியாது. பாருங்க, சரத்குமார் கடைசியில் ஒரு பதவி கூட இல்லாமல் இருக்கிறார். நயினார் நாகேந்திரன்ட்ட மனுவெலாம் கொடுத்தாரு, நான் பிரச்சாரத்துக்கு போகிறதா இல்லையா, ஆமாம் சொன்னா தானே எனக்கு தெரியும், எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நான் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே மனுவை கொடுத்தார் நயினார் நாகேந்திரன்ட்ட. முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது. இன்னைக்கு சும்மா தான் சரத்குமார் போயிட்டுருக்கிறார், இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அது மாதிரி பாஜகவை நம்பினோர் என்ன கைவிடப்படுவார்கள். அது எல்லா வகையிலுமே வட மாநிலத்தில் பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் அதிமுக எடப்பாடியும் இன்னைக்கு கைவிடப்பட்டு விட்டார். அமித்ஷா 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. முதல்ல எடப்பாடிட்டு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ட்டார், இந்த தொகுதி மறு வரைவு மசோதாவால். அப்புறம் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை இதனால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும்னு பேசிட்டார். அப்படிங்கிறப்ப எடப்பாடி சொன்னது என்ன ஆச்சு, பேட்டி கொடுக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, பேட்டி கொடுத்துட்டார். அப்படிங்கிறப்ப மக்களுடைய ஒரு அந்த எண்ணங்கள் மாறுதா இல்லையா? என்னடா அது, முதல்ல ஆதரவு சொன்னார், அதன் அடிப்படையில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, தோல்வி. மற்றபடி அவரே சொன்னவரே பாதிப்பு ஏற்படுங்கன்னு சொன்னார். அப்போ எடப்பாடிட்ட யார் சொன்னார்? இந்த மாதிரி பலவிதமான ஒரு கேள்விகள். அதே மாதிரி வேளாண் சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, மற்றபடி எல்லா ஏகப்பட்ட விஷயங்களில் இதே மாதிரி தான் அமித்ஷா சொன்னார், எடப்பாடி சொன்னார். கடைசியில் அதே கவுத்துருச்சு. அப்படிங்கிறப்ப அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட 2021 2024 மிகப்பெரிய அடி அதிமுகவுக்கு. அதே போல் 2026 கட்டாயமாக மிகப்பெரிய தோல்வி காத்திருப்பதாக அதிமுக வேட்பாளர்களை, அதிமுக தொண்டர்களை இன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு தகவலாக இருக்குது. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, ராஜ்நாத் சிங் பாஜக 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். தென்காசி வாசுதேவ நல்லூரில் பிரச்சாரம் வந்தார். யாருக்கு? ஆனந்தன் ஐயாசாமிக்கு.
பண்ணுறவர் அதிமுக சம்மந்தமாக, மற்றபடி எடப்பாடி சம்மந்தமாக அண்ணா பெரியார் ஏதாவது பேசிட்டு போக வேண்டியதானே. அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப பெருசாக பேசுகிற மாதிரி திருப்பரங்குன்றம் மேட்டரை பேசுகிறாரு. திருப்பரங்குன்றம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் தீபம் ஏற்றப்படுமா? அது எப்படின்னா தெரியல. சட்டப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஜிஆர் சுவாமின்னு சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், நீ போய் ஏற்று. அப்போ சட்டம் எதுக்கு இருக்கு? இதுக்கு முன்னால் நடந்த வரைமுறைகள் எதற்கு இருக்குது? இதுக்கு முன்னால் என்ன செயல்பாடு அப்படிங்கிறதுக்கு இருக்குது. உறுதி பச்சா ராஜ்நாத் சிங் வந்து உளறிட்டு போயிருக்கிறார். அதுவும் இன்னைக்கு பாஜக இது அதிமுக மிகப்பெரிய ஒரு இடியை அமைஞ்சிருக்கு. ஆமாம், திருப்பரங்குன்ற மேட்டர் வந்து இந்துக்களாலே வெறுக்கப்பட்ட ஒரு மேட்டர், இஸ்லாமியர்களை வதைத்த ஒரு மேட்டர். அந்த நேரத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவின்மை அதிமுகவுக்கு இருந்தது, பாஜகவுக்கும் ஆதரவின்மை இருந்தது. ஆமாம், ஏன்டா வெளியூர் வந்து எங்கள் உயிரை வாங்கினு சொல்லி போட்டு திருப்பரங்குன்ற மக்களே அதிமுகவை திட்டினாங்க, குறிப்பாக பாஜகவை தான் திட்டினாங்க, அதிமுக ஆதரவு அளித்தாங்க. ஆமாம், அப்புறம் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய சமயம் அதிமுக மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது தெரிஞ்சுது. அதன் அடிப்படையில் அதிமுக மேலே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கட்டாயம் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறாங்க. ஏன் இது உலக பிரச்சனை, சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காங்க உலக பிரச்சனை அப்படிங்கிற உலக இஸ்லாமியர்களே வந்து அதிமுக எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓட்டு விடுமா? பார்த்தா இவர் வேற உளறிட்டு போயிட்டார், ராஜ்நாத் சிங் பாஜக. அது என்ன சொல்றார், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக வந்து திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படி சொல்லிட்டு என்டிஏ அப்படிங்கிறது விளக்கம் சொல்லியிருக்கிறார். என்னன்னா நியாயமா, டிஎன்னா டெவலப்மெண்ட்டா, ஏன்னா அமைதியா. எப்படி பாருங்க, இதை கேட்டவொன்னே எடப்பாடிக்கு அப்படி புளிய கரைச்சிக்கிட்டு இருக்குதான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில். மற்றபடி வந்து எப்படி அது உட்கார முடியும்? நல்லா யோசிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இறங்கி கொண்டிருக்குது. கட்டாயமாக இதன் அடிப்படையே போதும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும் அப்படின்னு இன்னைக்கே வந்து கருத்துக்கள் வந்தாச்சு. அமைதியாக இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி தொகுதி மறுவரைவு மசோதா, மற்றபடி ராஜ்நாத் சிங்கினுடைய பேச்சு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருந்த தமிழகத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு எதிர்ப்பதத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படிங்கிறப்ப எப்படி அதிமுக ஜெயிக்கும்? கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் புடுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எடப்பாடியோட முகம் வந்து சிரித்து போய், மற்றபடி அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு அதிமுக தொண்டர்களே வந்து விட்டா. அவர்களே திட்டுறாங்க. இன்னைக்கு வந்தது பேசிட்டு போறாரு, தேவையில்லாம திருப்பரங்குன்ற மேட்டர் எங்க பேசுறாரு அப்படி இப்படி அதிமுக திட்டுறாங்க. அதே மாதிரி தொகுதி மறுவரை மசோதா வகையில் இவர் எதுக்கு தேவையில்லாமல் பேட்டி கொடுக்குறாரு, இப்படி எடப்பாடிக்கு இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து திட்டி கொண்டிருக்கிறார். அதனால வந்து இது உலகளாவிய பிரச்சனை, தொகுதி மறுவரை மசோதா, மற்றபடி திருப்பரங்குன்ற மசோதா, இது திருப்பரங்குன்ற மேட்டர். அதனால வந்து கட்டாயமாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. 234 தொகுதியிலும் ஆமாம் இஸ்லாமியர்கள், மற்றபடி வந்து அதிமுக சம்மந்தப்பட்ட மற்ற வேறு இந்து மக்கள் சம்மந்தப்பட்டவை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கட்டாயமாக தோல்வியைத்தான் தருவது, கட்டாயமாக வெற்றியை தர. ஏன்னு கேட்டால் அதிமுக தொண்டர்களுக்கே அதிமுக எடப்பாடி வெற்றி அடையும் நம்பிக்கை இல்லை என்பதாக தான் இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.